யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணையத்தான் போறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்றாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்றாங்கன்னா, எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆயிட்டு. அதனால யாருமே போன 2019 தேர்தல் எப்ப நடந்துச்சு? 2019 தேர்தல் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்கட்சிகளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது உறுதி. அதனால ஷேப் அண்ட் ஃபார்ம் யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்றோம் பார்ப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாச கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாச கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நெல்லு என்று சொன்னால் நான் நிற்க போறேன். கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் இது ஒரு 6 மாசம் 7 மாசம் யாத்திரைங்க. நான் நீண்ட நெடி யாத்திரை. இன்னும் இது 20 நாளைக்கு இருக்கு. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் கன்வீனராக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில் கட்சி பணி கொடுத்துருக்கு. நீலகிரியில் போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வேலை பார்க்குறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்துருக்கு. நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்கள் போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கினீங்க, நீங்கள் போய் எல்லா கேடஸும் ஒன்றா கொண்டு வாங்க. ஸோ ஒருவருக்கு அந்த கட்சியில் ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. நேரம் கணிந்து வந்து கொண்டிருக்கிறது சொன்னீங்க. பஞ்சாயத்து 184 சட்டமன்ற தொகுதி என்ன ஓட் பேக்கிங் உங்களுக்கு கிடைச்சதா நீங்க கருதுறீங்க? இது ஒரு வித்தியாசமான தேர்தலுங்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.